இந்தியாவை கடந்த காலங்களில் ஒப்பந்தங்கள் மூலமாக விற்றது காங்கிரஸ் தான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்தார். மத்திய பட்ஜெட் விவாதத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். அப்போது மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும், கேரளாவின் நிதிநிலை மோசமடைந்து விட்டதாகவும், பழங்குடியினருக்கு எதிரான அட்டூழியங்கள் அதிகரித்து விட்டதாகவும் கூறினார். இதில் தமிழ்நாடு அல்லது திமுக அரசை குறித்து எந்த ஒரு விமர்சனமும் அவர் முன்வைக்கவில்லை. அதேபோல் பிரதமர் மோடியும் அண்மை உரையில் தமிழ்நாடு அரசை விமர்சிக்காதது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சூழலில் பாஜகவின் இந்த மௌனம் தமிழ்நாடு அரசியல் கணக்கீடுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.